ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் மணியோட புக்கு ஜிஎஸ் ஒன்லைனர் புக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆர்டர் போட்டு 3 நாளாக வந்துச்சு. அதோட அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் புக் எப்படி இருக்குது, உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, ஒரு 1 வீக் நான் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் புக்கோட ஒர்த்தை பற்றி போடலான்னு இருக்கேன். சரி வாங்க, நம்ம இப்போ இந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பென் வந்து எனக்கு ஒரு அண்ணா கொடுத்தாரு. இந்த பெண்ணை ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த புக்கை வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் மணி அகாடமியில் அவங்களோட சென்டர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குது. ஓகேங்களா, நரசிங்கபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்குது. ஓகேங்களா, ஆர்டர் பண்ணி ஒரு 3 நாளில் வந்துடுச்சு கொரியரில். இதோட ரேட்டு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான். 590 ரூபா வந்தது இந்த புக்கோட ரேட்டு. அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் வந்து ஒரு 50 ரூபா. இதே போஸ்ட்டில் வாங்கணும் அப்படின்னா அது 80 ரூபான்னு காமிச்சது. நான் கொரியர்லேயே வாங்கிட்டேன் 50 ரூபான்னு சொல்லிட்டு 640 ரூபா டோட்டலாக. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். இது உள்ள பென்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, பார்ப்போம். இந்த வீடியோ நானும் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். இது நான் ஆர்டர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். என்கிட்ட ஸ்கூல் புக் எதுவும் இல்லை. ஸ்கூல் புக் இல்லையடா, இப்படிடா படிப்பை அப்படின்னு சொன்னான். இந்த புக்கோட ஃபஸ்ட்டு பேஜெலாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுனான். அவன் ஃப்ரெண்டு புக்கு ஒன்று வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சரி என்னையும் வாங்க சொன்னான். அப்போ எனக்கு சேலரி போடல. சேலரி போட்டவுடனே தான் ஆர்டர் பண்ணிவிட்டு ஊருக்கு போகணும். பொங்கலுக்கு நைட்டு ஊருக்கு போயிட்டே இருக்கேன். கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது நைட்டு 7 மணிக்கு. இந்த மாதிரி பொங்கலுக்கு லீவ் விட்ருப்பா, வந்து வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் தான் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு வரத்துக்கு வந்துட்டுருக்காரு. நான் திருவண்ணாமலையில் அப்போ தான் போய் ரீச் ஆகிறேன். 7 மணிக்கு ரீச் ஆனோடனே அதுக்கப்புறம் பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா போய் புக்கு வாங்கிட்டு வந்துருப்பா, புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பெண்ணு கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்ணு கொடுத்துருக்காங்க, ப்ளூ பெண்ணு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸு சப்ஜெக்ட் மட்டும் இருக்காது. சோசியல் சயின்ஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா யூனிட்டும் ஒன்லைனர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி புக்கை வச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ரிவிஷன் பண்ணதுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நானும் அதுவே சொல்கிறேன். ஓகே, ஜிஎஸ் ஒன்லைனர் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் எல்லா யூனிட்டோட ஒன்லைனர் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் ரேட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நவம்பர் மாதம் பதிப்பிச்சாங்க போல். ஓகே, அரசியலமைப்பு. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் முகவரியெல்லாம் வரும்ல, அந்த டாப்பிக்கு 6th இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதேமாரி ஒரு டாப்பிக்கும் கொடுத்துட்டு இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாபிக் உள்ளே எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அது எந்த புக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றிய நிர்வாகம் சொல்லிட்டு 10வதுல இருக்குது, 7வதுல இருக்குது, 8வதுல இருக்குது, 10வதுல இருக்குது, திருப்பி 12ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரி, இந்த மாதிரி அனுப்பிச்சான் என்னோடய ஃப்ரெண்டு அனுப்பிச்சான். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்து. சரி எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட மைண்ட் தாட் அப்படி தான் இருந்துச்சு. மைண்ட் தாட்டு சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இன்னமும் படிக்கணும். வாங்குறது முக்கியம் இல்லை. சந்தோஷ் மணி புக்கு வாங்கினது முக்கியம் இல்லை, படிக்கிறேன். எல்லாமே கொடுத்துருக்காங்க போல், நல்லா தான் இருக்குது. ப்ளூ பிரிண்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சயின்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டாப்பிக்கு, இந்த டாபிக் மட்டும் இருக்காது, மிச்சம் எல்லாமே இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய வீடியோவில் பார்த்தேன், எத்திக்ஸ் ஏதோ இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. புக்கெலாம் கலர்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க, ரெட் அண்ட் பிளாக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நிறைய கொஷின்லாம் இருக்குது. எல்லா யூனிட்டோட கொஷினும் தனித்தனியாக கொடுத்துருந்தால நமக்கு நல்லாயிருக்கும். புக் வைஸாக கொடுத்துருப்பாங்கள்ல, இந்த இடத்துல 6thலனா இந்த இது, 9thலனா இது, 10thலனா இது, இம்பார்ட்டண்டான இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். இதெல்லாம் படிச்சிருப்போம்ல ஆல்ரெடி நிறைய. 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டம் சொல்லணும்னா 86வது சட்டம் 2002 போட்டாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 21A சொல்லிட்டு இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் இதில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
எக்ஸ்ட்ரா கண்டென்ட்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் புக்கில் இருக்கிற உள்ளே இருக்க டாப்பிக்லாம் ஒன்லைனராக கொடுத்துருப்பாங்க. நம்ம புக் பேக்கில் ஒரு 10 கொஸ்டின் தான் இருக்கும், அவங்க உள்ளே இருக்கிற எல்லா லைன்லேயும் இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அது நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா குப்தர் தனியாக, டெல்லி சுல்தான், முகலாயர், மராத்தியர், அது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கிறதால ரிவிஷன் பண்ணதுக்கு வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ஒரு 1 வீக் வந்து இதை டைம் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோவிலே எண்டில் இந்த புக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் டச் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று அதிலே இருக்கும், அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உன் கனவு தொலைவில் இல்லை, உன் கையில் தான் இருக்கிறது, அதை இருக்க பிடித்து கோல். அந்த கனவு இது தானா? 7 புக்கு ஒரே புக்கை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிவிஷன் புக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ஸ்கூல் புக்கு படிச்சிருக்கணும், ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும். நல்ல புக்காக தான் இருக்குது. இப்போவே நல்ல புக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பெண்ணு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. சைன் போர்டுக்கு தெரியலையா? எழுதுது, நல்லா தான் எழுதுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த புக்கை எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரோமுக்கு போய்க்கோங்க. க்ரோமுக்கு போயிட்டு சந்தோஷ் மணி ஜிஎஸ் ஒன்லைனர் போட்டுக்கோங்க. எதனா போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா சந்தோஷ் மணி அகாடமியோட வெப்சைட் வந்துடும். ஓகேங்களா? அதை டச் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அவங்களோட புக்கு எல்லா புக்கும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிஎஸ் ஒன்லைனர் புக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 590 ரூபான்னு சொல்லிட்டு வெளியிலே கொடுத்துருக்காங்க. உள்ளே போவோம். உள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டாக்கில் தான் இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ளே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. இங்கே ஆட் டு கார்டுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல ஆட் டு கார்டு கொடுத்துக்கோங்க. ஆட் டு கார்டு கொடுத்த உடனே மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுற ஆப்ஷன் அந்த இதுக்கு உள்ளே போயிடும். இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் கொடுக்கணும். பே வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி வராது இதில். இங்கே பார்த்தீங்கன்னா 590 ரூபாவா. நெக்ஸ்ட்டு கொரியருக்கு வந்து 50 ரூபா. இதே இந்தியன் போஸ்ட்டில் ஆர்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து 80 ரூபாவாக வரும். நான் வந்து கொரியரில் தான் ஆர்டர் பண்ணேன், அதுக்கு அதனால 640 ரூபா வந்தது. இங்கே வந்து அட்ரஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் கொடுத்திங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அட்ரஸ்க்கு பக்கத்தில் கொரியர் ஆஃபீஸ் எது இருக்கும் அந்த கொரியர் ஆஃபீஸ் காமிச்சிருவாங்க. அந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வரும், அப்படியே போய்ட்டு வாங்கிட்டு வந்துடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த இது தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோவில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இது இன்ஸ்டாக் இருக்கும்போதே வாங்கிக்கோங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிட்டா அப்படின்னு இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு ஏதோ வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் வரும். இங்கே பாருங்க வந்துச்சு. ஹாய் மேம், சந்தோஷ் மணி ஜிஎஸ் ஒன்லைனர் புக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எப்போ மேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அந்த இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டேன். ஆர்டர் நம்பரை டுடே டிஸ்பேச் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவங்களோட நம்பரும் இது தான், பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் அதான் ஆர்டர் நம்பர் வச்சும் செக் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம் கொரியரோட ட்ராக் எங்கே வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏங்க சத்தியமாக நான் உங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் கடைசியில் என் கூட துணையா இருங்கப்பா. டீச்சர் வீட்டு மாத்திரா சாமி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கய்யா. மொக்க